இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தானியங்கி விற்பனை எந்திர முதலீட்டு மோசடி குறித்து விசாரணை மேற்கொள்ள போலீசாருக்கு வலியுறுத்து. பானம் மற்றும் சிற்றுண்டியை வாங்கும் தானியங்கி விற்பனை எந்திரத்தை உட்படுத்திய முதலீட்டு மோசடியினால் 54 பேர் 52 லட்சம் ரிங்கிட் இழப்பை எதிர்நோக்கியது குறித்து மேல் விசாரணை மேற்கொள்ளுமாறு மலேசிய அனைத்துலக மனிதநேய அமைப்பு MHO போலீசாரை வலியுறுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட திட்டம் தொடர்பில் பெரும்பாலான பாதிக்கப்பட்டவர்கள் சமூக வலைதளம் மற்றும் நண்பர்கள் மூலம் தெரிந்து கொண்டதோடு 1000 4,50,000 ரிங்கிட் வரை முதலீடு செய்துள்ளதாக MHO பொதுச் செயலாளர் டத்தோ ஹிஷாமுடின் ஹாஷிம் தெரிவித்தார். ஜொஹூர் பார்வை தளமாக கொண்ட சம்பந்தப்பட்ட நிறுவனம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 30,000, 25,000 மற்றும் 1000 ரிங்கிட்டில் 3 வகையான முதலீடுகளை வழங்கியுள்ளது. நேற்று கோலாலம்பூரில் MHO அலுவலகத்தில் மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் உடனான செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார். சபா மற்றும் சரவாக்கில் வெள்ளம் சீரடைந்தாலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். கடந்த 2 வாரங்களுக்கு பிறகு சபா மற்றும் சரவாக்கில் வெள்ள நிலைமை சீரடைந்து வந்தாலும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மார்ச் மாதம் வரை நீட்டிக்கவிருக்கும் வடகிழக்கு பருவமழையினால் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி நினைவுறுத்தினார். கிழக்கு மலேசியாவில் இதுவரை நடந்த பேரிடர் நிர்வகிப்பில் தமது தரப்பு திருப்தி அடைந்துள்ளதாக நேற்று தனது முகநூல் பதிவில் அவர் குறிப்பிட்டார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் சுமையை குறைக்க பல்வேறு வகையான உதவிகள் மற்றும் நன்கொடைகளை வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் அவர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காக பல்வேறு அரசாங்க நிறுவனங்களுடன் இணைந்து பழுது பார்க்கும் பணிகளை நட்மா தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று டாக்டர் சாஹித் நம்பிக்கை தெரிவித்தார். வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகள் மக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படாததையும் நீண்ட காலத்திற்கு இடையூறு அளிக்காததையும் உறுதி செய்ய வெள்ளத்திற்கு பிந்தைய பணிகள் முக்கியம் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்து ஜி விளையாட்டு போட்டி பதக்க இலக்கை எண்ணிக்கையின் அடிப்படையில் நிர்ணயிப்பது அமைச்சின் பரிந்துரை அல்ல. இவ்வாண்டு இறுதியில் தாய்லாந்து ஜி விளையாட்டு போட்டிகளுக்கான மலேசிய அணியின் பதக்க இலக்கை பதக்கங்களின் நிறங்களின் அல்லாமல் அவற்றின் மொத்த எண்ணிக்கையிலான அடிப்படையில் நிர்ணயிப்பது நிப்பான் அறிவியல் விளையாட்டு பல்கலைக்கழக நிபுணர்களின் பரிந்துரையாகும். மாறாக அது இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சின் பரிந்துரை அல்ல. ஒலிம்பிக் போட்டியில் 40க்கும் மேற்பட்ட தங்க பதக்கங்களை வென்றுள்ள அப்பல்கலைக்கழகத்தின் அடைவு நிலையின் அடிப்படையில் இப்பரிந்துரை முன்வைக்கப்பட்டதாக அதன் அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்தார். நாங்கள் அவர்களின் பரிந்துரைக்கு செவிசாய்ப்பதற்கு காரணம் அந்த பல்கலைக்கழகம் மட்டும் 40,000க்கும் மேற்பட்ட ஒலிம்பிக் தங்க பதக்கங்களை வென்றுள்ளது. அந்த ஒரு பல்கலைக்கழகம் மட்டும். எனவே நிப்பான் அறிவியல் விளையாட்டு பல்கலைக்கழகம் அடிக்கடி தேசிய விளையாட்டு மன்றத்திற்கு வருகை புரிந்ததோடு நாங்கள் இதை பற்றிய கலந்துரையாடலில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளோம். பின்னர் அது குறித்த கருத்துக்களில் சில மாற்றங்கள் தேவைப்பட்டால் அந்த மாற்றங்களை செய்வோம். இது நேரத்தை பற்றிய விஷயம் அல்ல என்றார் அவர். குடிநுழைவுத்துறை துணை அமலாக்க அதிகாரியின் குற்றச்சாட்டை தனியார் துறை ஊழியர் ஒப்புக்கொண்டார். கடந்த ஆண்டில் குடிநுழைவுத்துறை துணை அமலாக்க அதிகாரி ஒருவருக்கு 5,000 ரிங்கிட் கையூட்டு வழங்க முன்வந்த குற்றச்சாட்டை தனியார் துறை ஊழியர் ஒருவர் நேற்று கெடா அலோஸ்டாரில் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். அவர் மீதான குற்றச்சாட்டை நீதிபதி என பிரிசில்லா ஹேமமாலினி முன்னிலையில் நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளர் வாசித்த போது குற்றம் சாட்டப்பட்ட தியோ வெய்ச்சின் அந்த வாக்குமூலத்தை அளித்தார். மலேசிய குடியேற்ற சுற்றறிக்கைக்கு ஏற்ப சுற்றுப்பயணிகளுக்கான விதிமுறையை பூர்த்தி செய்யாவிட்டாலும் தாய்லாந்தை சேர்ந்த பெண் ஒருவரை மலேசியாவிற்குள் நுழைய அனுமதிப்பதற்காக சம்பந்தப்பட்ட குடிநுழைவுத்துறை துணை அமலாக்க அதிகாரிக்கு 5,000 ரிங்கிட் கையூட்டு வழங்க முன்வந்ததாக தியோ மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி புக்கிட் காயு ஹிதாம் குடிநுழைவு சொங்கம் தனிமைப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு வளாகம் ICQS-இல் மாலை 6:30 மணிக்கு அவர் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது. அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 214 கீழ் தியோ மீது குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான தண்டனை மார்ச் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
2024ஆம் ஆண்டு PSSS திட்டத்தின் மூலம் 3000 பேர் பயனடைந்துள்ளனர். 2024ஆம் ஆண்டில் நடமாடும் ஓரிட சமூக ஆதரவு மையம் PSSS திட்டத்தின் மூலம் 3000 பேர் பயனடைந்துள்ளனர். இந்நிலையில் இவ்வாண்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் அதன் முயற்சியை தேசிய சமூக நல அறவாரியம் விரிவுபடுத்தவிருப்பதாக மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி கூறினார். எங்களுடைய ஆலோசகரும் சிறந்த நிபுணத்துவ தொழிலாளர்கள் தான். அதனால் எப்பொழுதும் எங்களின் ஆலோசகரை சந்திக்க அவர்களுக்கு வசதியாக இருக்கும். அன்று மருத்துவமனை திறந்த போது 1 மணி நேரத்திற்குள் 96 அதிகாரிகள் மருத்துவமனையில் பணிபுரிந்தனர் என்றார் அவர். நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான PSSS திட்டம் மற்றும் மீண்டும் பள்ளிக்கு திரும்புவதற்கான நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். விமர்சையாக நடைபெற்றது லாபுவான் திருமுருகன் ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம். லாபுவான் திருமுருகன் ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா ராணுவ மற்றும் ஆகாய படைகளின் முன்னாள் மற்றும் இந்நாள் ராணுவ வீரர்களின் வருகையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தீவில் இந்தியர்களை பிரதிநிதிக்கும் இந்த ஒரே ஆலய கும்பாபிஷேக விழாவில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் தரிசனத்தை பெற்றனர். 1960ஆம் ஆண்டுகளில் லாபுவானில் உள்ள இந்திய ராணுவ மற்றும் ஆகாயப்படை வீரர்களின் முன்னெடுப்பில் சிறியதாக ஒரு வேல் கொண்டு உருவாக்கப்பட்ட திருமுருகன் ஆலயம் பின்னர் அவர்களின் பராமரிப்பில் கட்டம் கட்டமாக வளர்ச்சி பெற்று இன்று ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக கும்பாபிஷேகம் கண்டிருக்கிறது. அம்மண்ணில் இந்திய சமூகத்தினர் சுமார் 250 பேர் வசிக்கும் வேளையில் அன்று அதிகாரிகளாகவும் உறுப்பினர்களாகவும் லாபுவான் ராணுவ மற்றும் ஆகாய படைகளில் இருந்தவர்கள் உட்பட அப்படைகளில் இன்று தீபகற்பத்தில் பணிபுரிபவர்கள் என்று கடல் கடந்து வந்து பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதோடு தைப்பூசத்தை சொந்த மண்ணில் புதிய ஆலயத்தில் கொண்டாடுவது குறித்து சிலர் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.